السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய இந்த 3 இஸ்ம்களையும் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 இஸ்ம்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் இந்த திருநாமங்களை தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய இந்த 99 வார்த்தைகளும் இந்த 99 இஸ்ம்களும் அல்லாஹினுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் சிறப்பாக கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்ம்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே வரக்கூடிய ஆரம்ப 3 திருநாமங்களான யா அல்லாஹ் யா ரஹ்மான், அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், யா அல்லாஹு யா ரஹீம், நிகரற்ற அன்புடையோன் யா அல்லாஹ், யா அல்லாஹு யா மலிக், யா அல்லாஹ் நீ பேரரசன் யா அல்லாஹ் என்று வரக்கூடிய அர் ரஹ்மான், ரஹீம், அல் மலிக், இந்த 3 திருநாமங்களையும் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். இந்த திருநாமங்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.